தமிழுக்கு சக்தி திருமகன், மத்த லாங்குவேஜ்க்கு பராசக்தின்னு வச்சதுக்கான ஐடியா என்ன சார்? தமிழ்லயே அது நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஒரு 1 இயர்க்கு முன்னாடி வந்து ஏவிஎம் சரவணன் சார்ட்ட பேசிட்டு இருந்தேன். ம். பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட இல்லைன்ற மாதிரி தான் சொன்னார் அவர். ஓகே. சரி, அவர் வந்து லெகசி டைட்டில் இல்லையா, கண்டிப்பா அதை கொடுக்க பயப்படுறாரு. படத்தை போட்டு காமிச்சு ஒர்த்தான படத்துல தான் அவங்க டைட்டில் வருதுன்னு ப்ரூவ் பண்ணுவோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், எல்லா லாங்குவேஜ்லையும் நான் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவர்கிட்ட போட்டு காட்டலாம், போட்டு காமிச்சு டைட்டில் வாங்கிக்கலாம்னு நினைக்கும் பொழுது பராசக்தி தமிழ் டைட்டில் வந்துருச்சு. ஓகே. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவர்கிட்ட வந்து வாங்கிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அப்போ நினச்சிக்கிட்டேன் பரவாயில்ல, நம்ம ஆசைப்பட்டோம் தமிழில் நடக்கல, தெலுங்குல தான் இருக்குல்ல, ஓகே, அதர் லாங்குவேஜ், எல்லா ஊருமே படம் தானேப்பா அப்படின்னு அங்கே ரிலீஸ் பண்ணலாம்னு நினச்சி ரிலீஸ் பண்ணலான்னு போகும்பொழுது தெலுங்குலையும் வந்து பராசக்தின்னு வைக்க போகிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. வைக்க வாய்ப்பு இல்லையே, நம்மகிட்ட அந்த டைட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஓகே. அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களும் பண்ணாங்க. பண்ணும் பொழுது அவங்க ட்ரெய்லர்லாம் ஷூட் பண்ணி வீடியோவே பண்ணிட்டாங்க. வீடியோவே பண்ணி சென்சார் பண்ணதுக்கப்புறமா வந்து அது இன்னும் வைரலாகவும் போய் ரீச் ஆயிடுச்சு எல்லாருக்கிட்டையும். அந்த படம் சென்சார் பண்ணிட்டதுனாலையும் வீடியோ ஷூட் பண்ணிட்டதுனாலையும் அவங்க ரொம்ப அந்த கதைக்கு ரொம்ப தேவைன்னு ஃபீல் பண்ணாங்க. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான்றதுனால சரி நீங்க 2 பேருக்குமே 25th ஃபிலிம் அது. ஆமா ஆமா, அது நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க பெருந்தன்மையா. அது பரவாயில்லப்பா, அது ஓகே. அது நம்ம பத்ரகாளின்னு பேர் வச்சிருக்கோம் தெலுங்குல. சார் பத்ரகாளி தெலுங்கு அண்ட் ஹிந்தி பத்ரகாளி. சூப்பர் சூப்பர் சூப்பர்.